ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 5 மினிட்ஸ் சமையலில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மீன் குழம்பு. இதுக்கு ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 10 பல் பூண்டை உரித்து தட்டி வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சோம்பு, காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூனு, 4 ஸ்பூன் வீட்டு குழம்பு மிளகா பொடி, அப்புறம் 2 தக்காளியை நல்லா நறுக்கி பொடிசாக வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு மீன் குழம்பு சட்டி வச்சு ஒரு புளிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கங்க. அந்த சோம்பு வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டு நல்லா பொரியவும், அது கூட அந்த பூண்டை தட்டி வச்சுருக்கோம்ல அதை போடுங்க. போட்டு அப்புறம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கங்க. 2 கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கணும். நல்லா வதங்கவும் 2 பச்சை மிளகாயை லைட்டாக கீறி சேர்த்துக்கங்க. சேர்த்து அதையும் வதக்குங்க. நல்லா வதங்கின உடனே அந்த தக்காளி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம்ல அதை நல்லா மசித்து சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே வதக்குங்க. வதக்கிட்டு இது கூட 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 4 ஸ்பூன் குழம்பு மிளகா பொடி வீட்டிலையே அரைச்சது எல்லாம் சேர்த்து, சோம்பு சீரகம் மிளகு எல்லாமே சேர்த்து அரைச்சது, அதை 4 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. சேர்த்து எண்ணெயிலேயே வதக்குங்க. நல்லா வதக்கி அந்த பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்கணும். வதக்கிட்டு ஒரு பெரிய சைஸு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. இந்த சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி ஒரு வாட்டி தான் புளி தண்ணி எடுத்துக்கிறணும். அடுத்தடுத்து கரைக்கக்கூடாது. ஒரு டைம் கரைச்சி மண் இல்லாமல் வடிகட்டி இதோட சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு 1 டம்ளர் தண்ணியும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கங்க. இது கூட 1 டம்ளர் தண்ணியை சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் கல் உப்பு தான் நான் சேர்த்துருக்கேன். அது சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டு பாருங்கள். உப்பை செக் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா கொதி வந்துடும். நல்லா கொதிக்கவும் மீனை எடுத்து இதோட சேர்த்துக்கங்க. மீனை ஒரு 4-5 வாட்டியாவது நல்லா கழுவிடணும். கழுவி சேர்த்துக்கங்க. இதை லைட்டாக தான் கிண்டி விடணும். ரொம்ப போட்டு கிண்டக்கூடாது, உடஞ்சி போயிடும் மீன். கிண்டிட்டு மூடி போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் விட்டுருங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்துக்கங்க. எடுத்து நல்லா மைய அரைச்சி வச்சுக்கோங்க. குழம்பு நல்லா கொதித்த உடனேயே ஒரு மாங்காயை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் பேஸ்ட்டு, அதையும் சேர்த்துக்கங்க. ரொம்ப தேங்காய் சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக தான் சேர்க்கணும் மீன் குழம்புக்கு. அப்போ தான் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு லைட்டாக கிண்டி விடுங்க. மீன் உடையாமல் லைட்டாக கிண்டி விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வைங்க. வச்சா மீன் குழம்பு ரெடி ஆயிரும். ரொம்ப கட்டியாகவும் இருக்க, திக்காக இருந்தால் நல்லா இருக்காது. மீன் குழம்பு இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.